வணக்கம். செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா இல்லையா? பலருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்று அழைப்பார்கள். அதாவது மங்களகரமான காரியங்களை செய்யலாம் என்று விவாதித்தாலும் நம்மவர்களுக்கு செவ்வாய் என்றாலே பய உணர்வு மனதில் தோன்றும். நவகிரகரில் செவ்வாய் அங்காரன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சனி, ராகு, கேதுவிற்கு அடுத்தபடியாக சத்திய கிரகங்களில் ஒருவராக சித்தரிக்கப்படுகிறார். இயற்கையில் செவ்வாய் எஜமானரின் உத்தரவை கண்மூடித்தனமாக பின்பற்றும் ஒரு தொண்டனாக, படை வீரனாக, காவல்காரனாக இருக்கும் குணத்தினை கொண்டவர். விசுவாசம் நிறைந்த பணியால் என்றாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாது, சற்றும் யோசிக்காத, மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை செவ்வாய் தருவார். தர்மசாஸ்திரத்தில் மௌன அங்கார விரதம் என்று ஒரு விரதம் பற்றி மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் அனுஷ்டித்தால் ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். செவ்வாயில் எந்த ஒரு விஷயத்தையும் அசை போடாது வெறுமனே வாயை மூடி கொண்டிருப்பதால் கிரகங்கள் ஏதும் நேராது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு தர்க்கத்திலும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு தர்க்கம் செய்வதாலோ விவாதத்தில் ஈடுபடுவதோ தீமையை உண்டாகும். தற்காலத்தில் தங்களது பேச்சு திறமையின் கேன்வாசிங் மூலம் வாடிக்கையாளரை கவரும் தொழில் செய்யும் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், நகைக்கடை போன்ற பெரிய நிறுவனங்கள் கூட செவ்வாய்க்கிழமை அன்று விடுமுறை விட்டுவிடுவதை காணலாம். செவ்வாய்க்கிழமையில் பொதுமக்களோடு பேசுவதன் மூலம் பரஸ்பரம் ஒரு சுமூக உறவு உண்டாகுது என்பது அவர்களது அனுபவத்தில் கிடைத்த பாடம். அதனாலே திருமண சம்பந்தம் பேச செல்பவர்கள் செவ்வாய் மங்களவாரமே என்றாலும் அதனை தவிர்க்கிறார்கள். செவ்வாயோ வெறும்பாயோ என்ற ஒரு பழமொழியும் வழக்கத்தில் உண்டு. அதனால் தர்ம சாஸ்திரம் காட்டும் வழியில் செவ்வாய் கிழமையில் மௌன விரதம் இருக்க முயற்சிப்போம். ஏழாவிட்டால் வீண் விவாதத்தினையாவது தவிர்ப்போம். மௌனமாக இருந்தால் அது மங்களவாரமே. சுப நிகழ்ச்சிகளின் போது எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடியது என்பதால் செவ்வாய்க்கிழமையை நல்ல நாளாக கணக்கில் கொள்ள முடியாது. நன்றி.